வணக்கம். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கான 12 ராசிகளுக்கான சந்திராஷ்டமம் நாட்கள், அதாவது 12 ராசிகளில் சந்திராஷ்டமம் எந்தெந்த நாட்களில் நிகழ்கிறது, குறிப்பாக எந்த ராசியில் எப்பொழுது தொடங்குகிறது, எப்பொழுது முடிகிறது என்பது பற்றிய தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக ஜனவரி மாதம் 2026ஆம் ஆண்டு தொடக்கத்தில் 12 ராசிகளுக்கான சந்திராஷ்டமம் நாட்கள் எப்பொழுது, குறிப்பாக பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் நாட்களில் எந்த ஒரு பணிகளையும் முக்கியமான நல்ல விஷயங்களை செய்வதை தவிர்க்க வேண்டும் பண்ணுவாங்க. குறிப்பாக பணம் கொடுத்தல், பணம் வாங்குவதில் பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் தினத்தன்று தவிர்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு. குறைந்தது பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் ஒவ்வொரு ராசியிலும் 2 முதல் 4 நாட்கள் வரை சந்திராஷ்டமம் நிகழக்கூடும். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு தொடக்கத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் 12 ராசிகளுக்கான சந்திராஷ்டமம் நாட்கள். ராசி 3 காலங்களாக பிரிச்சுக்கு. ராசி சந்திராஷ்டமம் தொடங்கும் நாள், சந்திராஷ்டமம் முடியக்கூடிய நாள். இதில் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பார்த்திங்கன்னா இந்த வருடத்தின் முதல் நாள் 1/1/2026 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி விருச்சிக ராசியில் சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. 4/1/2026 2026 ஜனவரி மாதம் 4ஆம் தேதி வரை சந்திராஷ்டமம் நிகழக்கூடியது. ஜனவரி 1, 2, 3, 4ஆம் தேதி வரை சந்திராஷ்டமம் நிகழ்கிறது விருச்சிக ராசியை பொறுத்தவரை. தனுசு ராசியை பொறுத்தவரை 4ஆம் தேதி தொடங்கி 6ஆம் தேதி வரை 4, 5, 6 3 நாட்கள் சந்திராஷ்டமம் நாட்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு ராசியில் சந்திராஷ்டமம் முடியக்கூடிய நாள் என்று அடுத்த ராசியில் சந்திராஷ்டமம் தொடங்கக்கூடிய நாளாக இருக்கும். தனுசில் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி வரை சந்திராஷ்டமம். மகர ராசியை பொறுத்தவரை ஜனவரி மாதம் 6ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி முறை 2026 6/1/2026 முதல் 8/1/2026 வரை மகர ராசியில் சந்திராஷ்டமம் நிகழ்கிறது. கும்பராசியை பொறுத்தவரையிலும் 2026 ஜனவரி 8ஆம் தேதி முதல் 2026 ஜனவரி 11ஆம் தேதி வரை கும்பராசியில் சந்திராஷ்டமம் நிகழ்கிறது. மீனம் ராசியை பொறுத்தவரை 2026ஆம் ஆண்டு ஜனவரி 11ஆம் தேதி முதல் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 13ஆம் தேதி வரை சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக கூறப்பட்டிருக்கு. மேச ராசியை பொறுத்தவரை 2026 ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி 2026ஆம் ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி வரை சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக உள்ளது. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 2026 ஜனவரி 16ஆம் தேதி தொடங்கி 2026ஆம் ஆண்டு ஜனவரி 18ஆம் தேதி வரை சந்திராஷ்டமம் நிகழ்கிறது. மிதுன ராசியை பொறுத்தவரை 2026ஆம் ஆண்டு ஜனவரி 18ஆம் தேதி சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. 2026ஆம் ஆண்டு ஜனவரி 21ஆம் தேதி சந்திராஷ்டமம் மிதுன ராசியில் முடிகிறது. 18, 19, 20, 21 4 நாட்கள் சந்திராஷ்டமம் நிகழ்கிறது. கடகராசியை பொறுத்தவரையில் 21/1/2026ஆம் தேதி தொடங்க உள்ள சந்திராஷ்டமம் 23/1/2026ஆம் தேதி சந்திராஷ்டமம் முடியக்கூடிய நாளாக கடகராசியில் உள்ளது. சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் 23/1/2026 ஜனவரி 23 சிம்ம ராசியில் சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. 2026 ஜனவரி 25ஆம் தேதி முடிவடைகிறது. கன்னி ராசியில் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி தொடங்க உள்ள சந்திராஷ்டமம் 27ஆம் தேதி 27/1/2026 வரை சந்திராஷ்டமம் நிகழ்கிறது. 25, 26, 27 என 3 தினங்களுக்கு சந்திராஷ்டமம் கன்னி ராசியில் இருக்கிறது. துலாம் ராசியை பொறுத்தவரை 27/1/2026 தொடங்கி 29/1/2026 வரை, அதாவது துலாம் ராசியை பொறுத்தவரை 27, 28, 29 என 3 தினங்கள் சந்திராஷ்டமம் துலாம் ராசியில் இருக்கும். விருச்சிக ராசியில் 29/1/2026 முதல் 31/1/2026 வரை இருக்கும். இதில் இந்த மாதம் விருச்சிக ராசி தொடர்ந்து 2 தடவை சந்திராஷ்டமம் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. தனுசு ராசியை பொறுத்தவரை 31/1/2026 தொடங்கி 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வரை சந்திராஷ்டமம் நிகழ இருக்கிறது. இந்த குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து ராசிகளிலும் உங்களுடைய ராசியில் எப்பொழுது சந்திராஷ்டமம் நிகழ்வது என்பதை தெரிந்து கொண்டு அன்றைய தினம் பார்த்திங்கன்னா குறிப்பாக சந்திராஷ்டமம் நாட்களில் முக்கிய பணிகளை முக்கியமான பணிகளை தினம் செய்யக்கூடியதாக இருந்தால் அதை தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக பணம் கொடுத்தல் வாங்குவது இது போன்ற பணிகளை பணம் கொடுத்தல் வாங்கலில் சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நாட்களில் தவிர்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கூறப்படுகிறது. அதேபோல் பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் நாட்களில் குடும்பத்தில் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் தவிர்ப்பதற்கு பொறுமையாக இருப்பதை கடைபிடிக்க வேண்டும்.
அதேபோல் சந்திராஷ்டம நாட்களில் மிகவும் முடிந்தவரை மிகவும் ஒரு பணிவுடனும் அந்த எந்த ஒரு பிரச்சனையும் தலையிடாமல் இருப்பது நல்லது. அதேபோல் இப்போ இந்த 2026 ஜனவரி மாதம் 12 ராசிகளுக்கான சந்திராஷ்டம நாட்கள். இதேபோல் மாதம் தோறும் உங்களுக்கு எந்தெந்த ராசியில் எப்பொழுது சந்திராஷ்டமம் வருகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஒவ்வொரு மாதமும் இதற்கான சந்திராஷ்டமம் தினங்களை நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதேபோல் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் இதுபோல் தொடர்ந்து அப்டேட் பண்ணக்கூடிய அனைத்து வகையான தகவல்களும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.